எடப்பாடி பதவி வெறி பிடித்தவர் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோணம் 1. எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலவாதி என்று அதிமுகவில் என்னை சேர்த்துக் கொள்ள நான் கேட்காத போது இவரே சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என கூறுவது ஆணவத்தின் உச்சம் என்பது ஓ பன்னீர்செல்வத்தின் குற்றச்சாட்டாகும். ஆனால் இதே பழனிசாமியுடன் சேர்ந்துதான் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட பதவிகளை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை பதவியில் நீடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோணம் 2. எடப்பாடி பழனிசாமி முதலில் சசிகலாவை தூக்கி எறிந்தார். பிறகு ஓபிஎஸ்ஐ தூக்கி எறிந்தார். அதையடுத்து தற்போது பாஜக கூட்டணியையும் தூக்கி எறிந்து விட்டார். அரசியலில் இதனை வியூகம் என்கிறார்கள். ஆனால் இதனை துரோகம் என்றும் முத்திரை குத்துகிறார்கள். கோணம் 3. எடப்பாடியுடன் சேர்ந்து சசிகலாவை தூக்கி எறிந்தவர்தான் ஓ பன்னீர்செல்வம். சசிகலாவை தூக்கி எறிந்தது துரோகம் என்றால் அதனை நிபந்தனையாகவே விதித்து எடப்பாடியுடன் கூட்டுச் சேர்ந்தவர்தான் ஓபிஎஸ் என்கிறார்கள் எடப்பாடி ஆதரவாளர்கள். கோணம் 4. அரசியலில் தொண்டர்களின் மனப்போக்கை அறிந்து செயல்படுகிறவர்களே நிலைத்து நிற்க முடியும். அந்த விதத்தில்தான் திமுக எதிர்ப்பை முன்னெடுத்து ஜெயலலிதா ஆளுமை திறனை பெற்றார். அதேபோல் இப்போது அதிமுக தொண்டர்களின் கருத்துப்படி பாஜகவின் உறவை முறித்த பிறகும் ஓபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டிருப்பதுதான் சுயநல அரசியல் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். கோணம் 5. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பதவி அதிகாரத்திற்காகவே கட்சியை நாடுகிறார்களே தவிர கொள்கை மக்கள் சேவை எல்லாம் அதற்காக கூறப்படும் காரணங்களாகவே இருக்கின்றன. இந்த நிலையில் எரிகிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி என்றுதான் மக்கள் பார்க்க வேண்டிய அவல நிலை இருக்கிறது.